வணக்கம். 9/11/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய கும்ப ராசி பலன். கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரியம் ஜெயமாகும். சிக்கல்கள் தீர்வாகும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். தொழில் உத்தியோகத்தில் அபிவிருத்தி ஏற்படும். உடல் சோர்வு, மனசோர்வு சற்று குறைய கூடும். உடல் பராமரிப்பில் மிகவும் கிரக நிலைகள் சாதகமாக இல்லை என்பதனால் சற்று குறைபாடுகள் இருக்கக்கூடும். அதெல்லாம் நிவர்த்தியாகி தொழில் வளர்ச்சியும் தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய நாள். தெய்வீக அருளால் தெய்வ கடாட்சங்கள் நிறைந்த நாள். வாராகி அம்மன் சூரிய நமஸ்காரம் உங்களுடைய உடலுக்கு புத்துணர்ச்சியும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய நாள். தொழில் செய்பவர்களுக்கு மேல் கீழ் பணிபுரிபவர்கள், மேல் உள்ள அதிகாரிகள், கீழ் பணிபுரிவோர் அனைவரும் இடத்திலும் ஆதரவும் பாராட்டுதலும் பெறக்கூடிய நாள். எதிர்கால நலன் கருதி எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கும். உங்களுடைய ராசியில் வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம். சதயம் சிக்கல்கள் தீர்வாகும். அதே நேரம் சற்று பொறுமை நிதானம் கவனத்தோடு இருக்க வேண்டும். அவசரம் கூடாது. போராட்டாதி சர்வ காரிய ஜெயம். சிக்கல்கள் தீர்வாகும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். எண்ணங்கள் ஈடேறும். தடைகள் அனைத்தும் விலகக்கூடிய நாளாக அமையக்கூடும். அடுத்ததாக நாம் காண இருப்பது மீனராசி பலன். மீனராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ சங்கட்டங்களும் விலகும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியான நாள். வாராகி அம்மனுடைய வழிபாடு உங்களுக்கு மிக சிறந்த பலனை கொடுக்கும். சூரிய நமஸ்காரம் மிக மிக நன்மையை தரும். உங்களுக்கு 6 கூடிய சூரிய பகவான் 8ஆம் இடத்தில் நீச்சத்தில் இருப்பதால் அடிக்கடி உடல் சோர்வு, மனச்சோர்வு, உடல் பயம் ஏற்பட்டு இருந்த உங்களுக்கு இன்று முதல் சற்று ஆறுதலான செய்தியும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமும் நன்மைகளும் சில நல்ல சிந்தனை மேலோங்கக்கூடிய நாளாக அமையக்கூடும். உங்களுடைய முன்னோர்கள் மூதாதையர்களுடைய ஆசி கடாட்சம் மிகவும் சிறந்த பலனை கொடுக்கக்கூடிய நாளாக அமையும். உங்களுடைய தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய நாள். போராட்டாதி 4ஆம் பாதம் சர்வ காரிய ஜெயமாகும். உத்திரட்டாதி அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். ரேவதி சற்று பொறுமை நிதான வேண்டும். உடல் சோர்வு, மணல் சோர்வு ஏற்படும். உடல் பராமரிப்பில் கவனம் தேவை. நன்றி. நாம் இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தல் மிக மிக நன்றியோடு மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.